சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம மனசில் இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு அது நடக்கும், தானாக வரும், மனசில் இருக்கும், வெளியே வராது. அந்த மாதிரி இருக்கிற சில விஷயங்கள் தான் இப்போ சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு கதை ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த கதை சொல்லலாம், நல்லா அப்படி ஃபயர் ஆகும் அப்படின்லாம் நினச்சி பிளான் பண்ணது. பட்டு 2-3 பேர் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேசுனதுலாம் வச்சு பார்க்கும்போது இந்த விஷயங்கள் பேசுவோம். எந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கும்போது நம்மளுக்கு நடக்கிற விஷயங்கள், அதாவது சடனாக வரக்கூடிய பயங்கள், லைஃப்பை குடிச்சு நினச்ச வர்ற பயங்கள் கண்டிப்பாக வரும். ஸ்டூடெண்ட்டாக இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி நான் படிக்கிறேன், சண்டை போடுறேன், என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறேன், எவ்வளோ புஷ் பண்ணாலும் என்னதாவது ஒன்று நாசமாக போயிடுது. எக்ஸாமில் குழப்பிடுது, ஒரு சப்ஜெக்ட் வந்தால் இன்னொரு சப்ஜெக்ட் வர மாட்டேங்குது, வீட்டில் இஷ்யூஸ் இருக்குது, ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, சடனாக நடக்கும். இது வந்துட்டு என்னென்னா வி பிகம் சேட் ஃபார் நோ ரீசன். காரணமே இல்லாமல் என்னத்தடா அப்படிங்கிற மாதிரி சோகமாயிரும். லைஃப்பில் ஒரு மோட்டிவேஷன் இருக்காது, ஒரு புஷ் இருக்காது, ஒரு எனர்ஜி இருக்காது. ஏதோ அப்படியே ஒரு ட்ராவலிங் மாதிரி போகும். உண்மையிலே ஒரு கொடூரமான ஒரு டிப்ரெசிவான ஒரு ஸ்டேட்டு தான் அது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அந்த ஸ்டேட்டில் மெயினாக இருக்கக்கூடிய பிரச்சனையான அந்த பயம் என்ன அப்படின்னா, என் லைஃப் என்ன ஆகும், நான் சர்வைவ் ஆயிடுவேனா, என்னால் இந்த போட்டிக்குள்ளே ஜெயிச்சிட முடியுமா, நான் மேலே வந்துடுவேனா, இவங்களையெல்லாம் பார்த்து பயமாக இருக்குதே, நம்ம இந்த ஃபீல்டுக்கு செட் ஆவோமா அப்படின்ட்டு இருக்கக்கூடிய பயங்கள் தான் நம்மளை டாமினேட் பண்ணும். அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு பேசுனதை வச்சு சொல்கிறேன், என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். நைட்டு தான் அந்த பயங்கள் வரும். நைட்டு இப்போ ஒரு 11 மணி ஆகுது, சரியா? நைட்டு தான் அந்த பயங்கள் வரும். இது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா, சொன்ன விஷயங்கள் கூட உங்களால் சிங்க் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். பிகாஸ் இது நிறைய பேருக்கு இருக்குது, கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்கும், நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அதை கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க, நம்மளே அறியாமல் நம்ம வந்துட்டு கடன்னு மேலே வந்திருப்போம். அதே மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இது இருந்திருக்காது. எனக்கு இந்த மாதிரி இருந்ததே இல்லையேன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் 100% இருப்பாங்க. பட் த நார்மல் மெஜாரிட்டி, ஒரு 60-70% மக்களுக்கு இந்த பயம், இந்த ஃபியர், இந்த ஆங்ஸைட்டி, இந்த பதட்டம், என் லைஃப் என்ன ஆகுமோ, அதாவது அந்த எக்ஸாம் கூட சேர்ந்து வர விஷயங்கள் தான் இது எல்லாமே. என்னை நம்பி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, எங்கள் வீட்டில் இப்படி ப்ரெஷர் பண்ணுறாங்க, எனக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வருது, நான் எப்படி இதை கிராஸ் பண்ணி போகிறேங்கிற வரக்கூடிய சடன் பயத்துக்கு நம்ம கையிலையோ நம்ம மைண்ட்லையோ பதிலே என்றைக்குமே இருக்காது. அந்த பயம் வந்துட்டு தூக்கத்தை கெடுக்கும், அழ வைக்கும், போராட வைக்காது, ஒரு புலம்ப வச்சிரும், ரொம்ப கொடூரமாக புலம்ப வச்சிரும். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு குரூப் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, ஜஸ்ட் ஒன் வேர்ட், இவங்களை மோட்டிவேட் பண்ணலாம், பண்ணாமல் விடலாம். பட்டு நான் சொல்லணும்னு நினச்சது, பயப்படாதீங்க, பார்த்துக்கிடலாம், சரிங்களா? நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கஷ்டப்பட்டு படித்து போராடி நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு ப்ரிலிம்ஸ்லாம் நான் கிளியர் பண்ணிடுறேன், மெயின்ஸ் 4 மெயின்ஸ் எழுதிட்டேன், 5 மெயின்ஸ் எழுதிட்டேன், இல்லை மெயின்ஸ் இப்போ எழுதிட்டு இருக்கேன், இல்லை மெயின்ஸ் நிறைய மெயின்ஸ் எழுதிட்டேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா, லைஃப்பில் நம்ம சர்வைவ் ஆயிடலாங்க. பயப்படாதீங்க, அந்த பயம் வேண்டாம், சரிங்களா? அப்படி பயப்படாதீங்க. நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, நம்ம எப்போவுமே நம்மளை ரொம்ப ஹார்ஷாக ஜட்ஜ் பண்ணுவோம். என்னை பற்றி நான் முடிவு எடுக்கிறது வந்துட்டு எப்படி எடுப்பேன் அப்படின்னா, சில நேரம் ரொம்ப லூஸாக முடிவு எடுப்பேன். ரொம்ப லூஸாக இந்த சென்ஸ், எனக்கு மட்டும் எல்லா ஃப்ரீடமும் கொடுத்துக்கிடுவோம், மற்றவனுக்கு கொடுக்க மாட்டேன். சில நேரம் என்ன பண்ணுவேன்னா, நான் ஐயோ மற்றவன் ஜெயிச்சிருவான், அவன் முன்னேறிடுவான், இவன் பாஸ் ஆகிடுவான், அவன் போயிடுவான், நான் மட்டும் மாட்டிக்கிடுவேனுங்கிற அந்த பயம் அப்படியே இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுங்க, ஒன்றுமே ஆகாதுங்க. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் தாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது ஒரு தெளிவாக புரியணும். இது எக்ஸாம் தான், இது லைஃப் இல்லை. எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் என் லைஃப் போயிடுச்சுன்னு அர்த்தமே கிடையாது. இந்த எக்ஸாமுங்கிற இந்த குறுகிய விஷயத்தை தாண்டி நமக்கு லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அதுக்காக இந்த எக்ஸாம் விட்டுட்டு போங்கன்னு சொல்லலை, நான் அதுக்காக படிக்காதீங்கன்னு சொல்லலை.
நான் பயப்படாதீங்கன்னு தான் சொல்கிறேன், பதறாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். ஐயா பயப்படாமல் படிங்க. பயம் வந்துட்டு அன்னெசரியாக இர்ரேஷனலாக நம்மளை போட்டு கொடுமைப்படுத்தி ஒரு பிடிச்ச அழுத்துது, ஒரு வெறுமையை உண்டாக்குது. கூடவே சேர்ந்து என் லைஃப்பை நான் மைண்டில் நினச்ச விஷயத்த என்னால் பண்ண முடியாத அளவுக்கு என்னை பண்ணுது. நம்ம பொட்டன்ஷியலுங்க, நம்ம யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஒரு கொடூரமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். 60 வயசில் நம்ம உட்காந்துருக்கும் போது சே இப்படி ஆயிடுந்திருக்கலாமே அப்படின்ட்டு வரக்கூடிய ஃபீலிங் எவ்வளோ கொடூரமாக இருக்கும்ண்ணே. பொட்டென்ஷியல் நம்மளால் நினச்சா நம்ம பண்ணோம்னா எங்கேயோ போயிடலாம். பட் நம்ம அதை பண்ண மாட்டோம். அது எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம் பார்த்தீங்களா? அது அந்த அளவுக்கு நம்மளுடைய லைஃப் அப்படி லாக் ஆகி, அப்படி ஃபோக்கஸ்டாக இல்லை, அப்படி டிஸ்ட்ராக்டட் ஆகி வந்துடுச்சு. அப்படியே போய்கிட்டு இருக்குது. பட் இது எண்ட் இல்லை. பயப்படாதீங்க. லைஃப்பில் நம்மளும் சக்சீட் ஆகும், நம்மளும் சர்வைவ் ஆயிடலாம், நம்மளும் அடித்து பிடிச்சி கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாம். பேங்க் வேலைக்கே போயிடலாம், பேங்க் வேலைக்கே போகலாம். நான் உங்களை படிக்காதீங்க அப்படிலாம் சொல்லலைங்க. நான் ஜஸ்ட் ஒரு வித்தியாசமாக உங்களுடைய இன்னர் ஃபீலிங்ஸ், உங்கள் உள்ளுக்குள்ள மனசில் நீங்கள் வெளியே சொல்லாமல் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் இருக்கிற அந்த வார்த்தைகளுக்கு வார்த்தை வடிவம் தான் கொடுத்துருக்கேன். நான் சொன்னது உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னாலும் பார்த்துக்கலாம். பயத்தை விடுங்க. ஃப்ரீயாக ஃப்ரெண்டு இருந்தாங்க அப்படின்னா நிம்மதியாக கொஞ்சம் புலம்புங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. நம்மளுக்கு இருக்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் மெஜாரிட்டி ஆஃப் ஆட்களுக்கு இருக்குது. நம்மளுடைய லைஃபே அப்படிப்பட்ட ஒரு லைஃப் தான், ஒரு போராட்டத்துக்குரிய லைஃப் தான், பயம் இருக்கக்கூடிய ஒரு லைஃப் தான், என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் நிறைஞ்ச ஒரு லைஃப் தான். பட் இட்ஸ் ஓகே. கண்டிப்பாக நம்ம நின்றுலாம். நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் தரேன். நான் இது எப்படி இந்த விஷயங்கள் பேசுகிறேன்னா, இது வந்துட்டு நம்மள்ட்ட இருக்கிற ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸுங்க. அவங்க வந்துட்டு ஒரு சாம்பிள் மாதிரி நமக்கு. அவங்க பண்ணுற விஷயங்கள், செய்கிற விஷயங்கள், இல்லை பயப்படுற விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் சேர்த்து பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்கள வச்சு தான் நான் சொல்கிறேன். என்ன படிக்கிறீங்க அப்படின்னா பயப்படாதீங்க. எப்படியாவது லைஃப்பில் போராடி முன்னாடி வந்துடலாம்யா. சரியா? படிக்கிற பையங்க தானே, ஏதாவது ஒன்று பண்ணி போராடி வந்துடலாம். பயப்படாமல் படிங்க. எக்ஸாமு பாஸ் ஆகலைனாலும் பரவாயில்ல, பட் பாஸ் ஆகுறோம். சரியா? எக்ஸாமை விட்டுட்டுலாம் போக போகிறது கிடையாது. இங்கேயே கஷ்டப்படுவோம், போராடுவோம், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு மனசில் யாருக்கு நம்ம சொல்கிறது புரியலைனாலும் நம்மளுக்கு நம்ம சொல்கிறது புரிஞ்சா போதும், நம்மளுக்கு நம்ம உண்மையாக இருந்தால் போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம கரெக்டான வழியில் தான் போகிறோம். ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு வராது அப்படிங்கிறத முழுசாக நம்புங்க. தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.